இன்னைக்கு மாலையில் நம்ம தியானிக்க போகிற செய்தி இழக்கக்கூடாத பொக்கிஷங்கள். சொல்லுங்க, இழக்கக்கூடாத பொக்கிஷங்கள். சொல்லுங்க, இழக்கக்கூடாத பொக்கிஷங்கள். மெதுவா மெதுவா பேசுங்க. ஒன்னு தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல, சத்தமா வாசிங்க. இந்த மைக் ஆன்ல தானே இருக்கு. வாசிங்க பாப்பா. யூ கேரி ஆன். உனக்கு மைக்கே தேவையில்லை குமாரா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, மேடையில நின்று பேசணுமாம். மேடையில நின்று என்ன பேசணுமாம்? உன்னை வாலாக்காமல் உன்னை தோலாக்குவார். அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கும்படி பலிபீடத்தில் நின்று கொண்டு விசுவாசிகளுக்கு பேசணும்ல சொல்லியிருக்கு. உபதேசம் பண்ணணும்ல சொல்லியிருக்கு. தங்கங்களா, அப்படி இருக்கப்படாது. நித்திய ஜீவனுக்கு ஆதாரத்தை சேர்த்து வைங்கள்னு தாழ்மையோட வேண்டும்லே சொல்லியிருக்கு. இப்படி கைய நீட்டணுமா? இப்படி கைய நீட்டிட்டு சொல்லணுமா? ஒழுங்கா வைன்னு. எங்க ஒழுங்கா வைன்னு? வருங்கால வைப்பு நிதிய ஒழுங்கா வைன்னு. அப்படிதானே? அப்படிதானே? சரி, இது உபதேசம் அல்ல, இது தாழ்மையான வேண்டுகோள் அல்ல, இது கொஞ்சலும் கெஞ்சலும் ஏக்கவும் ஒண்ணும் அல்ல. இது ராயல் கமாண்ட். இது ராயல் கமாண்ட், அரச கட்டளை. நீ கட்டளையிடு அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு 7 காரியம் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, பொக்கிஷம் என்றால் என்ன? அத ஒரு 7 காரியம் பார்த்துட்டு 11 வகையான பொக்கிஷங்களை சொல்லிட்டு நாம ஜெபிக்கலான. அப்போ முதல்ல 7 காரியங்கள். பொக்கிஷம் என்றால் என்ன? நான் எல்லாம் பைபிள்ல இருந்துதான் சொல்லுவேன். பொக்கிஷம் என்றால் என்ன என்பதற்கு 7 காரியம். அடுத்து 11 வகையான பொக்கிஷங்கள். அப்போ 11 7 18 காரியங்களை எப்போ சொல்லி முடியுதோ உடனே என்ன பண்ணுவேன்? முடிச்சுடும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் பேச மாட்டேன். சரி, நீங்கள் இந்த தயவு செஞ்சு அந்த 7 காரியங்களை எழுதி வைக்கணும். என்ன பொக்கிஷம் என்றால் என்ன? 1, மரணத்திலும் கூட வருவது எதுவோ அதுவே பொக்கிஷம். கார் மரணத்துல கூட வருமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு உதவி பண்ணணும். ரட்சிக்கப்படாதவர்கள் ஒருவேளை ஒரு பிரசங்கத்தினுடைய 2 வார்த்தைகளை கேட்பாங்க. அதனால ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்லுகிற வசனங்களையும் பாயிண்டையும் கர்த்தருடைய ஊழியம்னு நினைச்சு டைப் பண்ணி விடணும். கர்த்தருடைய ஊழியம்னு நினைச்சு டைப் பண்ணி விடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எது பொக்கிஷம்? மரணத்தில் என் கூட வருவது எதுவோ. இப்ப நான் கேட்பேன், மரணத்துல வீடு கூட வருமா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படி? மரணத்துல பில்டிங் கூட வருமா? மரணத்துல கார் கூட வருமா? மரணத்துல ஜுவல்லரி கூட வருமா? மரணத்துல மனைவி கூட வருமா? புருஷ் கூட வருவாரா? நான் சொல்லல, எல்லாம் இவங்க தான் சொல்லிச்சுன்னு.
அப்போ மரணத்துல கூட வராதது எதுவும் பொக்கிஷம் அல்ல. ஆனையாகும் பூனையாகும் சொல்லி மைக் எடுத்து வச்சுட்டு 24 மணி நேரம் நீ உபதேசம் பண்ணினாலும் உன் உபதேசத்தை நான் ஒற்ற வார்த்தையில அடிச்ச பாத்தியா? எது பொக்கிஷம்? மரணத்துல கூட வருவது எதுவோ அதுதான் பொக்கிஷம். வீடு வராது இல்லையா, சொத்து பிரமாணம் வராது இல்லையா, கார் வராது இல்லையா, ஜுவல் வராது இல்லையா, இப்பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சம்பாத்தியம் வராது இல்லையா. எபிரேயர் 11:13. பாத்தீங்களா, மரணத்திலையும் கூட வருது, மரணத்திலையும் கூட வருது. எப்படி மரித்தார்கள்? ஐயோ அம்மோ கொல்லுதானே, ஏதோ என்ன பிடிச்சு இழுத்துட்டு போகுது அப்படி சொல்லியா மரித்தார்கள்? பாய் அப்படின்னு சொல்லி செத்து போச்சுன்னு. ஏன்னா கூட போகுது விசுவாசம். 2 மத்தேயு 6:20. மற்ற மனுஷர்களால் வலுக்கட்டாயமாய் எடுத்துக்கொள்ள முடியாதது எதுவோ அதுவே பொக்கிஷம். அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். 1, பொக்கிஷம் என்ன செய்யணும்? மரணத்திலையும் கூட வரணும். எனிதிங், எதுவா இருந்தாலும் உங்க மரணத்தில் எது கூட வருமோ அத கண்ண மூடி இருக்கும். அப்படி அது பொக்கிஷம். 2, திருட்டு போக வாய்ப்பில்லாதா இருக்கணும். திருட்டு போக வாய்ப்பில்லாதா இருக்கணும். கொஞ்சம் பொருள் வீட்டுல வச்சிருந்தேன் பாஸ்டர், காணல, ஊக்கமா ஜெபிங்கன்னு. அப்போ எது பொக்கிஷம்? எது திருட முடியாதது எதுவோ அதுதான் பொக்கிஷம். கோடிக்கணக்கில் மதிப்புள்ள ஒரு தங்க உருண்டையா இருந்தாலும் இன்னொருத்தன் திருட முடியும்னா அதை எப்படி பொக்கிஷம்னு சொல்ல முடியும்? அப்போ திருடத்தக்கது எதுவும் பொக்கிஷம் அல்ல. பொக்கிஷம் திருட முடியாது. தப்புதான். 3, அந்த வெரி ரேருக்கு தமிழ்ல என்ன சொல்ல வரும்? அரிதானது எதுவோ அதுதான் பொக்கிஷம். ஊர்ல விக்கிற சால மீன் மாதிரி தங்கம் கிடைக்க தொடங்கிச்சுன்னு வைங்க, தங்கமும் மலியும். ஏன் தங்கத்துக்கு மதிப்பு? ரேர். தங்கத்துக்கு ஏன் மதிப்பு? இந்த தங்கங்களை இல்ல சொன்னது, நான் சொன்ன அந்த தங்கம். பாஸ்டர் நம்மளை பாராட்டுறாரு. நான் சொன்ன தங்கமே வேற. சொல்லுங்க, how do you define பொக்கிஷம்? 1, மரணத்துல கூட வருவதுதான் பொக்கிஷம். 2, திருட முடியாதுதான் பொக்கிஷம். 3, அரிதானது எதுவோ அதுதான் பொக்கிஷம். அது சும்மா சால மீன் மாதிரி மலிஞ்சு கிடக்காது. அது சும்மா நெத்திலி மாதிரி கூனிப்பொடி மாதிரி வாரிக்கோரி தரமாட்டணும். இட்ஸ் ரேர். அதனாலதான் அதுக்கு பேரு பொக்கிஷம். இல்ல பொக்கிஷம் தான் ரொம்ப எளிதில் கிடைக்குது, அது பொக்கிஷம் இல்ல, அது குப்பை. யோவான் 16:22.
இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்துக்கு ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போக மாட்டான். பாத்தீங்களா? நான் உங்களுக்கு சந்தோஷம் தருவேன், அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்கவும் செய்யாது, ஒருவனாலும் தூக்கவும் முடியாது. சந்தோஷம் அது பொக்கிஷமாக்கும். ஏன் அது பொக்கிஷம்? அது உலகத்தில் எங்கேயும் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லக்கு உங்களை ஏவ வேண்டி வருது. இப்ப இந்த பிரசங்கியா இருந்துட்டு 2 மடங்கு உன்னை, 4 மடங்கு உன்னை, 8 மடங்கு உன்னை, 100 மடங்கு ஈசாக்கை, கோடி கோடியாய் ராகேலேன்னு மட்டும் சொல்லி இருந்தா தப்புதான். ஆனா பார்த்தீங்களா, அடுத்த தடவையும் நான் தான். யோவான் 14:27 என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. பாத்தீங்களா? இந்த உலகத்தில் இன்னைக்கு ரொம்ப ரேர் எது தெரியுமா? சமாதானமும் சந்தோஷமும். இது எந்த கடையிலையும் கிடைக்காது, இது தியேட்டர்ல கிடைக்காது, இது டாஸ்மார்க்ல கிடைக்காது. பாஸ்டர், டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க ஹாப்பியா தானே இருக்கணும். ஏன்? அது ஒரு நோய், அது ஒரு நோய். தியேட்டர்ல சந்தோஷம் கிடைக்குதுன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தியேட்டர்ல சந்தோஷம் கிடைக்குதுன்னா நடிக்கிற ஆட்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். அப்படின்னா ஏன் நடிகர்கள் தற்கொலை பண்ணணும்? அவர்கள் இல்லையே சொல்லி இருக்கணும், எங்களை பாருங்க, எங்களை பார்த்து வாழுங்கன்னு அவங்க சொல்லி இருக்கணும். அவங்க சொல்லும், எங்களை பார்த்து வாழாதுங்க, நாங்க படுற பாடு இருக்கு 12 வருஷம் பெரும்பாடுன்னு. அவங்க ஆண்கள் எல்லா நடிகர்களும் ஒரு தெரியுமா, 60% நடிகர்களுக்கு தூக்கம் இல்லையா? 60% நடிகர் நடிகைகள் தூக்கத்துக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க. தூக்க மாத்திரையை தான் வாங்க முடியும், தூக்கத்தை வாங்க முடியாது. சந்தோஷத்தின் ஆலோசனை தான் கேட்க முடியும், சந்தோஷத்தை வாங்க முடியாது. இந்த பூமி உள்ள காலம் வர எந்த மார்க்கெட்டிலையும் சமாதானம் விற்பனைக்கு வராது. இத கையில வச்சிட்டு சொல்றேன், சந்தோஷமும் சமாதானமும் ஒரு காலத்திலையும் இந்த பூமியில விற்பனைக்கு வராது. அது கர்த்தரிடத்தில் இருந்து மட்டும். அதனாலயாக்கு ஓடி ஓடி சுவிசேஷத்தை பேசுறது, அதனாலயாக்கு ஓடி ஓடி உடம்பு வலிச்சாலும் இல்ல ஒருத்தர் தலையை வெட்டி எடுப்பேன்னு சவால் விட்டாலும் பேசுறது. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டும் உலக சந்தையில விற்பனைக்கு வராது. என்னைக்கு இந்த ரெண்டும் சமாதானமும் சந்தோஷம் என்னைக்கு உலக சந்தையில விற்பனைக்கு வருதோ அன்னைக்கு நான் வசனத்தை வச்சுட்டு சரணடைவேன். பொக்கிஷம் அப்படிங்கிறது எளிதாய் கிடைத்தால் அது பொக்கிஷம் அல்ல. சமாதானமும் சந்தோஷமும் எங்கேயும் என்ன செய்யாது. நீங்க பேசுங்க. எத்தனை சொன்னேன்? 3 சொன்னேன், 4. மற்றவைகளை குப்பையா எண்ண தூண்டுவது எதுவோ அதுதான் பொக்கிஷம். மற்றவைகளை குப்பையாக எண்ண தூண்டுவது எதுவோ அதுதான் பொக்கிஷம். பிலிப்பியர் 3:11. பாத்தீங்களா? அந்த பொக்கிஷத்தையும் உலகத்தில் உள்ள பணத்தையும் அறிவையும் திறமையும் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ இது வெறும்
வைப்பேன். அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கணுமான்னு நமக்கு ஒருவேளை யோசனை வரும் இல்லையா? பவுல் கொஞ்சம் ஆவியான ஒரு பவுலை கொண்டு கொஞ்சம் உயர்த்தி பேசி இருக்கலான்னு நமக்கு யோசனை வரும் இல்லையா? நம்ம கண்ணு திறக்கணுங்கிறதுக்காக பேச வேண்டியதை தெளிவா சொல்லிட்டாரு. திஸ் இஸ் கால்டு குப்பைன்னு. பரிசேயரில் பிறந்த பரிசேயன் குப்பை, பென்யமீன் கோத்திரத்தான் குப்பை, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் குப்பை, 10.5 கோடிக்கு சொந்தக்காரன் குப்பை, இன்னைக்குள்ள 12 PhD களவு அறிவு படைத்தவன் குப்பை. ஏதோ ஒன்ன கண்டுட்டேன் செல்வம், ஏதோ ஒன்ன கண்டுட்டேன். அதுக்கு முன்ன உலகத்தை வச்சு பார்த்தப்போதான் தெரியுது 98 லட்சம் கோடி டன் பாரமுள்ள உலகமே குப்பை. அறிவும் அழகும் ஆடம்பரமும் சொத்தும் சுகமும் படிப்பும் பணமும் பதவியும் போதையும் உலகத்துள்ள அத்தனையும் இதுக்கு முன்ன குப்பை. 4 சொன்னேன் இல்லையா? 5. 1 தீமோத்தேயு 6:17. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கண்டிப்பா ஒரு செகண்ட் தரணும்னா, பாத்தீங்களா? நிலையற்ற, அங்க பார்த்து வாசிடல, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்படின்னா நிலையானது எதுவோ அதுதான் பொக்கிஷம். ஐஸ்வர்யத்தை பற்றி ஒற்ற வார்த்தையில சொல்லி விட்டாச்சு. பாத்தீங்களா? நிலையற்ற ஐஸ்வர்யம். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முன்ன போறேன், அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். அமெரிக்காவிலிருந்து மிஷனரி ஊழியம் செய்யும்படி ஒரு ஆள் ஜப்பானுக்கு போறாரு. அவர் அங்க ஜப்பானுக்கு ஊழியம் செய்ய போய் அவருக்கு மனைவி 4 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 200 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டார். 200 ஆத்துமாக்கள். சில இடங்கள்ல எல்லாம் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்றது நம்ம ஊர்கள்ல 1000 ஆத்துமாவை ஆதாயம் பண்றதுக்கு சமம். அவ்வளவு கூடிய மண்ணில போய் 200 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டாரு. அவரு சபாச்சிருந்த பட்டணத்திலே ஆக்கும் அந்த நாகசாகி வெடிகுண்டு விழுந்தது. அவர் அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சர்ச் பில்டிங்கை இழந்துட்டேன், மனைவியை 4 பிள்ளைகளையும் இழந்துட்டேன், எல்லா குடும்பம், என் சபைக்கு வந்த எல்லா குடும்பங்களையும் இழந்துட்டேன். ஆனா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க அணுகுண்டால அழிக்க முடியாத ஒண்ணு என் மனைவி பிள்ளைகள்கிட்டையும் எங்க சபையில் உள்ள எல்லா ஆத்துமாக்கள்கிட்டையும் இருந்தது. அது இப்ப எனக்கும் இருக்கு. உங்க பாம்பு போட்டு அதை அழிக்க முடியுமான்னு. என்ன? சமுத்திரத்தில் உள்ள தண்ணி 25,000 டிகிரியில கொதிக்கிற அளவுல அவ்வளவு அந்த மண்ணு சூடானப்போ அந்த சூடான மண்ணுல நின்னுட்டு எழுதுறாரு, உங்க பாம்பால் அழிக்க முடியாத ஒண்ணு எனக்குள்ள இருக்கு. அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். நிலையானது எதுவோ அதை ஆட்டம் பாம்பு வச்சு அழிக்க முடியாது. அதை மிரட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. அதை கைய வெட்டியோ காலை வெட்டியோ தலைய வெட்டியோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அது நிலையானது, அது நிலையானது, நிலையானது. அப்போ நிலையானது எதுவோ அதுதான் பொக்கிஷம். 5 சொன்னேன் இல்லையா? 6. 1 தீமோத்தேயு 6:19. வரப்போகிற உலகத்துல பிரயோஜனம் உள்ளது எதுவோ அதுதான் பொக்கிஷம்.
எது பொக்கிஷம்? வரப்போகிற உலகத்துல பிரயோஜனம் உள்ளது. நான் இந்தியன் மணியும் கொண்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு வைங்க, ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவனும், ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவனும். ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க பணத்தை கொண்டு போனாதான் அங்க என்ன செய்ய முடியும்? செலவாக்க முடியும். இப்ப பொருளாதாரத்தில் இலங்கை இந்தியாவை விட கரெக்ட் தான் சொல்லுங்க, பின்தங்கினது. பொருளாதாரத்தில் இலங்கை இந்தியாவோட பின்தங்கினது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில போய் இந்தியா பணத்தை கொடுத்து பொருட்கள் வாங்க முடியாது. அங்க ஏர்போர்ட்ல போன உடனே ஒன்னில் நம்ம பணத்தை கொடுத்து இலங்கை பணமாக்கணும், இல்லைன்னா அமெரிக்கன் டாலர் ஆக்கணும். இல்ல உங்க நாடை விட எங்க நாடு முன்னேறியாக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பணத்தை வச்சு அங்க பழைக்க முடியாது. உலகத்திலேயே இப்படின்னா, உலகத்திலேயே இப்படின்னா அந்தந்த நாட்டில் போய் வாழ்வதற்கு அந்த நாட்டில் செல்லுபடி ஆகிற பொக்கிஷம் கையில இருக்கணுங்கிற சட்டம் உலகத்தில் இருக்குன்னா, ஐயோ கடந்த 3 நாட்களாய் டியூப்லைட்டுகளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேனே, கையில இருக்கிறது அங்க செல்லுபடி ஆகணும். எங்க செல்லுபடி ஆகணும்? கையில இருக்கிறது அங்க செல்லுபடி ஆகணும். அங்க செல்லுபடி ஆகிறது ஏதாவது கையில இருக்குன்னா, வரப்போகிற ராஜ்யத்துக்கு பயனுள்ளது எதுவோ அதுதான் பொக்கிஷம். அப்படி ஒரு 5-6 எண்ணம் எழுதுறியா குமாரா? சூப்பர். அப்படி ஒரு 5-6 எண்ணம் சொல்லித்தாருங்க பாஸ்டர்னு சொன்னா, அப்படி 5-6 எண்ணம் ஒண்ணு சொல்லித்தர முடியாது. பாவம் பார்த்து 1 சொல்லித்தாரேன். நம்ம கிளைமேட்டுக்கு என்ன பண்ணுவோம்? நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி ஆராதிப்போம். இந்த பொக்கிஷம் அங்க ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா? ஆகும். அங்க 24 hours தான். இங்க 1 மணிக்கூரோ 2 மணிக்கூரோ வந்து அதுக்கு என்ன பாடு? கை தட்டக்கு வாதறக்க என்ன பாடு? ஏய் இங்க வச்சு ரிஹர்சல் எடுக்கணும். ஒரிஜினல் ப்ரோக்ராம் அங்க. இங்க ரிஹர்சல். ஆராதனைக்கு ஒரிஜினல் ப்ரோக்ராம் எங்க? அங்க. அப்படின்னா இந்த ஆராதனை இருக்கு இல்லையா, இது வரப்போகிற உலகத்துக்கு பிரயோஜனப்படும். நல்லா பாடணும், நல்லா கை தட்டணும், நல்லா துதிக்கணும், நல்லா அந்நிய பாஷை பேசணும், நல்லா ஆவியில நிரம்பணும், நல்லா சத்தம் உயர்த்தணும். ஏன்னா ஆராதனை இங்கேயும் அங்கேயும் செல்லுபடியாகும். ஏய் கை தட்டி பாடுற பாட்டு இங்கேயும் அங்கேயும் செல்லுபடியாகும். துதிக்கிற துதி இங்கேயும் அங்கேயும் செல்லுபடியாகும். எத்தனை நான் சொன்னேன்? மற்றெல்லாவற்றையும் இழக்க என்னை தயார்படுத்துவது எதுவோ அதுதான் பொக்கிஷம். ஒருத்தன் வயல்ல உழுறதுக்காக போனான் இல்ல. யூதர்கள் 3 வகை கலப்பையை பயன்படுத்தி உழுவாங்க. 3 வகை கலப்பை. ஒரு வகை கலப்பை 1 அடி, ஒரு வகை கலப்பை 1 அடி, 2வது வகை கலப்பை 1.5 அடி, 3வது வகை கலப்பை 2 அடி. அப்படி கலப்பைகளை வச்சிருப்பாரு. அவங்களுக்கு தேவையான கலப்பை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? உழுதுகிடலாம். யார் ரொம்ப நீளம் உழுவணும்? பேசுங்க. 3 வகை கலப்பை சொன்னேன் இல்லையா? கலப்பைன்னா புரியலையோ? கலப்பை யூ மீன் ஐ மீன் தட்ஸ் கால்டு கலப்பை. 1 அடி நீளத்துல உழுகிற கலப்பை வச்சிருக்கிற ஆளு ரொம்ப தூரம் உழுவார் இல்லையா?
அவரு வந்து சொல்லுவாரு, கர்த்தரு ஸ்தோத்திரம், 1/2 கிலோமீட்டர் உழுதேன். எத்தனை? 1/2 கிலோமீட்டர் உழுதேன். ஏன்? நீளமா போயிருக்கு. 1.5 அடி கலப்பை எடுத்துட்டு போற ஆளும் மற்ற ஆளை விட கம்மியாதான் உழுவாரு. 2 அடி கலப்பை எடுக்கிறார் இல்லையா, அவருக்கு கலப்பையில் தான் எல்லா பாறையும், எல்லா தொந்தரவும், எல்லா டென்ஷனும். ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா, எல்லா ஆபத்தும் எல்லா ஆப்பும் அவருக்கு கலப்பையில தான் மாட்டும். அவருக்கு நீளத்துல போக முடியாது. ஒருத்தர் இன்னும் சாட்சி சொல்லுவா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நேற்றைய தினத்துல 1/2 கிலோமீட்டர் உழுதேன். எத்தனை? 1/2 கிலோமீட்டர். அடுத்த ஆள் எழும்பி சொல்றாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம், நானும் சளைத்தவன் அல்ல, நானும் 1/4 கிலோமீட்டர் உழுதேன். 3வது ஆள் எழும்பி நின்று சொல்றாரு, நான் பாடுபட்டு 100 மீட்டர் உழுதேன்னு. எப்படி? 100 மீட்டர். அப்புறம் தான் தெரியுது மற்றவங்க நீளத்துல போச்சுன்னு. அந்த 24 இன்ச்சு, ஓகே 24 இன்ச்சு தானே, 2 அடி, 24 இன்ச்சு கலப்பை பிடிச்சு உழுத ஆளு திடீர்னு கலப்பை ஸ்ட்ரக் ஆயிட்டு, கலப்பை ஸ்ட்ரக் ஆயிட்டு. மனைவியை நினைச்சு பார்த்தாரு. சிரிக்கல நீங்க, மனைவிய நினைச்சு, அவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் வீட்டுல சமாளிக்கிறேன், பின்னா ஐயோ என்ன கஷ்டம் இல்ல நினைச்சு பார்த்து ஊக்கமா ஒரு பிடிச்சாரு, கலப்பு அசையல. அப்புறம் மாடுகள்கிட்ட சொன்னாரு, ஒரு வாய்ப்பு கூட தாரேன் பிடிங்கன்னு. பின்னால நிக்கிற மாடு ஐ மீன் நம்ம ஆளு, முன்னால நிக்கிற 2 மாடுகளும் ஐ மீன் எரும மாடு, 3 பேருமா சேர்ந்து ஒரு பிடிச்சணுமா, கலப்பை ரிலீஸ் ஆயிட்டு. என்னடா என் கலப்பைய தடுத்து வச்சிருந்துன்னு சொல்லி மாடுகளை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு பார்க்கிறாரு, பொக்கிஷம். என்ன? இப்பதானே இதோட அவியலும் வண்டி ஓட்டிட்டு போச்சுன்னு அவியல கலப்பையில மாட்டலையோ, அவிய வாலாக்காமல் தோலாக்குவார். அவைய கீழே போக மாட்டேன்னு சொல்லணும், கீழாக்காமல். அவன் அப்படியே மூடி வச்சான், தந்திரசாலி. அப்படியே மூடி வச்சான். மூடி வச்சுட்டு முதலாளிகிட்ட போய் சொன்னா, முதலாளி எனக்கு அர்ஜென்டா லீவ் வேணும். முதலாளி சொன்னார், இன்னைக்கு உனக்கு கடைசியா லீவு தாரேன், இனி ஒரு தடவை நீ லீவு கேட்டா அப்பனே பச்சே கேலியே உன்னை கொண்டு போடுவேன் ஹிந்தியில சொன்னாரு. வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் மனைவியை கூப்பிட்டான். மனைவியை கூப்பிட்டு சொன்னா, உடனே வீடும் சொத்தும் எல்லாம் விற்கணும். மனைவி சொல்லிச்சு, அத்தான் என்கேஜ்மெண்ட் ஆன போய் 2-3 பேர் வந்து சொல்லிச்சுனும், எதுக்கும் பார்த்து எடுத்து கல்யாணம் பண்ணு, அவ ஒரு லூசுன்னு. அவன் ஒரு ஜூஸ் இல்ல, வீடும் சொத்து எல்லாம் உடனே விற்கணும். உடனே மனைவி சொல்லுது, விற்கலாம், ஆனா இப்ப விற்கலாம்னு சொன்னா குறைஞ்ச விலையில தருவணும். குறைஞ்ச விலையோ கூடின விலையோ இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் வாய்ப்பு, விட்டுடணும். ராத்திரியோடு ராத்திரி அரை விலைக்கு எல்லாம் விட்டாச்சு, அரை விலைக்கு எல்லாம் விட்டாச்சு. விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரிய முதலாளிய பார்க்க போறான். முதலாளிய பார்த்துட்டு சொல்றான், முதலாளி உங்க வயலை விற்கிறீங்களா? அவன் சொல்றான், ஏய் நானே வாங்க ஓடிட்டு நடக்கேன், நானே வாங்க கோடிட்டு நடக்கிறேன். சொன்னா, உங்களுக்கு அந்த வயல் எவ்வளவு சென்ட்? 50 சென்ட். ஒண்ணு பண்ணுங்க, நான் 2 ஏக்கர் வாங்க வேண்டிய காசு தாரேன். 2 ஏக்கர் வாங்க வேண்டிய காசு தாரேன். அவன் பார்த்தாய், இவனுக்கு மனைவி என்கிட்ட போன வாரம் வந்து சொல்லிச்சு, எனக்கு புருஷன் லூஸ் ஆகும்னு. இப்ப கன்ஃபார்ம். உடனே முதலாளி சொல்றான், நான் தாரேன், 2 ஏக்கருக்கு காசு தாரதா இருந்தா 50 சென்ட் தாரேன், ஆனா நீயும் மனைவியும் சைன் போடணும். உடனே அவன் கேட்கிறான், ஏன் சார் எனக்கு மனைவி? என்ன மனைவி ஏற்கனவே சொல்லி இருக்கு, இவன் சைன் போட்டா செல்லாது, இவன் ஒரு லூசுன்னு.
ரெண்டு பேருமா வந்து சயன் போட்டுடும். ரெண்டு பேருமா வந்து சயன் போட்டு ராத்திரியா சொத்தை வாங்கியாச்சு. 2 ஏக்கருக்குள்ள காசை கொடுத்து 50 சென்ட் வாங்கியாச்சு. வீட்டில் போய் உட்கார்ந்து மனைவி புருஷன்ட்ட கேட்குது, ஏன் இந்த அவசரம்? புருஷன் என்ன சொன்னான் தெரியுமா? 247 ராஜ்யங்கள்ல எங்கேயும் கிடைக்காத ஒண்ணு அந்த நிலத்துல இருக்கு. அந்த நிலத்துல இருக்கு. அது ஏன் கலப்பையில மாட்டுச்சு. அது ஏன் கை தட்டணும். ஆழமா போ. கலப்பையில இந்த ஆண்டு மாட்டும். நல்லா 2 நிமிஷம் கை தட்டுங்க. நல்லா உடந்தல் பிரௌடமா. ஆழமா பாடு, ஆழமா துதி, ஆழமா அந்நிய பாஷை பேசு, ஆழமா ஆவியில நிரம்பு, ஆழமா கையை தட்டு, பெருமூச்சு விடு. உன் நிலத்துல பொக்கிஷம் கிடக்கு. ஏன் உனக்கு இவ்வளவு அவமானம் தெரியுமா? உள்ள பொக்கிஷம். ஏன் உனக்கு வளர்ச்சி வரல தெரியுமா? உள்ள பொக்கிஷம். ஒரு 1000 தடவை யோசிச்சு பார்த்தேன் இல்லையா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய தரிசனம் இருக்கு, வளர்ச்சி இல்லையே, எனக்கு தரிசனம் இருக்கு, அவமானம் இல்லையே வருது, எல்லா வயல் நிலங்காரங்க ஈஸியா உழுதுட்டு போகணும், எனக்கு மட்டும் ஒரு அடி கூட நீங்க இல்லையே. ஏன்னா உன் நிலத்துல புதையல். இன்னைக்கு ராத்திரி நீ ஆழமா ஆராதிக்க முடியுமானா, இன்னைக்கு ராத்திரி அது வெளியே வர போகுது. நல்ல 1 நிமிஷம் கை தட்டி ஏன் விட்டு புடி கபாத்தாரபா கண்ணா மூடி புடி அந்நிய பாஷை பேசு. அந்த புதையலுக்கு மேல இருக்கிற தடை உடைஞ்சு தரிக்குது. கலப்ப ஆழமா போகுது. கலப்ப பாறைகளை உடைச்சிட்டு போகுது. ரக்கந்தாரா பாபா ரியாந்தாரா பாபா. கலப்பையில கை வச்சுட்டு பின்வாங்கி போற வேண்டிய இயேசு சொன்னார் இல்லையா? இயேசு சொன்னது முதல் 2 வகை கலப்பை அல்ல. முதல் 2 வகை கலப்பையில ஏறி நின்னாலே போதும், புஷ் பண்ணண்டா. 3வது வகை கலப்பையில பிடிச்சிருக்கிற ஆளுக்கு தான் பின்மாறணும்னு தோணும். ஏன்னா முயற்சி பண்றேன், அசைவில்லை, முழங்கால நிக்கிற அசைவில்லை, உபவாசம் பண்ணி பார்க்கிற அசைவில்லை. என்னை விட குறைஞ்ச மூலதனம் செலுத்துகிறவர்கள் என்னை விட பெரிய லாபம் அடிக்கிறோம். ஆனா ரத்தத்தை கண்ணீரா புளிஞ்சு ஊற்றுறேன், எனக்கு அறுவடையை பார்க்க முடியல. அவனை பார்த்தாக்கு இயேசு சொன்னாரு, கலப்பையில கை வச்சவேன்னு. விரல வச்சு வண்டிக்கு ஸ்டியரிங்க திருப்புற காலம். எதை வச்சு? விரல வச்சு வண்டிக்கு ஸ்டியரிங்க திருப்புற காலத்துல இயேசு சொன்னாரு, கலப்பையில கை. அப்படின்னா ஒவ்வொரு கல்லுல இடிக்கும்போ கை தன்னால தெறிக்குது. ஒவ்வொரு கல்லுல கலப்பை இடிக்கும்போ உடம்பு மொத்தம் உதறுது. எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா அது? ஒரு பந்தயம் கூடி நிக்கிற 10 பேர் சேர்ந்து பந்தயம் பண்ணணும். அந்த பாறை உடைப்பாங்க இல்லையா மிஷின், அதுக்கு பேர் என்ன? ட்ரில்லிங் மிஷின் தானே. ஒரு பாறை தனி ஆளா நின்று அதை பிடிச்சிட்டு உடைச்சா 10,000 ரியால். 10,000 ரியால்னா எவ்வளவுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு ரியால் 25 போட்டு கூட்டி பாருங்க. 10,000 × 25. ஐயோ 8,50,000 கரெக்ட் தானே? இல்ல 10,000 × 25 8,50,000. சரி, நமக்கு ரவுண்டா போடுவோம் 10 லட்சம். யாரு உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், டவுட் நான் என்கிட்ட தான் கேட்பேன், நான் சமாளிக்கிறேன். எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. ஒரு பாறையை தனி ஆள் வந்து நடிக்கணும். சூப்பர்.
நான் வாலிபர்களை ரொம்ப நம்புவேன். ஏன்னா நானும் முடியில்லாத வாலிபன். என்ன செல்வம், நான் வாலிபன் என்பதனா உனக்கு என்ன பொறாமை? அவன் அடிச்சான், அவன் ஆம்புள்ள ஒற்றாப்பாறைய தனி ஆளான்னு ஜாக்கியாமர்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சிட்டு அடிச்சான். அடிச்சுட்டு ரூமில் போனான். ரூமில் போய் ஒரு செம்பு மோர் வேணும்னு கேட்டான். மோரை குடிச்சான், படுத்தான், செத்தான். ஏன்னா அதை பிடிச்சு அழுத்துறோம் இல்லையா, அது ரிப்பீட் அடிக்கும். அது ரிப்பீட் அடிக்கும்போ எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து பிடிக்கணும். அது பிடிக்கும்போ மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன ஆகும்? ஏற்கனவே கிட்னி எல்லாம் நூல் கம்பியில கட்டி தூக்கி போட்டிருக்கு. நல்ல ஒரு ஹை ஜம்ப் பண்ணாலே நூல் என்ன ஆகுது? பின்ன அதை பிடிச்சு அடிச்சா எப்படி இருக்கும்? வந்தான், ஒரு கிளாஸ் மோர் குடிச்சான், செத்தான். அதாவது பந்தயம் வச்ச காசை வாங்க கால் இல்லை. பந்தயம் வச்ச காசை வாங்கக்கு ஆள் இல்லை. அதே மாதிரியாக்கும் இந்த கலப்பை. இந்த கலப்பை மட்டும் என்ன பண்ணும்? ரிப்பீட் பண்ணும். ஏன்னா இந்த கலப்பை மட்டும் தேவையில்லாத எல்லா இடத்துலயும் போய் தோண்டி இடிக்கும். அடியில பாறை இருக்குன்னா மற்ற ரெண்டு கலப்பையும் கிருபையினால கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி எப்படி? இது அப்படி இல்ல, தோண்டிட்டு தான் போகுது. அதனால பின்மாறக்கு யாருக்கு வாய்ப்பு கூடுதல்? மூணாவது கலப்பை வைக்கிற ஆளுக்கு வாய்ப்பு கூடுதல் பின்வாங்கக்கு. ஏன்னா வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆட்கள் எவ்வளவு உழுதாயின்னு கேட்டா காட்டி கொடுக்க லெங்கும் இல்லை. பின்ன பரிசுத்தாவி பெற்றவன் கலப்பைய பிடிச்சா தப்புதான். நீ ஜஸ்ட் கை வச்சாலே போதும், ஆவியானவர் மீது அத்தனையும் செய்து விடுவார். கை தட்டி உன் குடும்பத்தில் இப்ப மாட்டி இருக்கிற பிரச்சனை உடஞ்சு தெரிக்குது. உன் ஊழியத்துக்கு முன்ன இப்ப வந்திருக்கிற சவால் உடஞ்சு தெரிக்குது. கையை தட்டி விடப்படாது. நீ ஆழமா போ. அவன் மனைவிட்ட போய் சொன்னா இப்படியாகும் ஒரு புதையலை பார்த்தேன். உடனே மனைவி சொல்லுதுங்க, பாருங்க அத்தான், நமக்கு இன்னைக்கு நைட்டே போவோம். வயலை வாங்கியாச்சு இல்லையா? வயலை வாங்கியாச்சு இல்லையா? அவன் சொன்ன நான் பார்த்தேன், முடி வச்சுட்டு வந்தேன், போச்சுன்னு எடுத்துடும். அதுவரை ஊருகார மொத்தம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட இவன் மடையன், ரட்சிக்கப்பட்ட இவன் மடையன்னு. ஏன்னா 2 ஏக்கருக்குள்ள விலையை கொடுத்து 50 சென்ட் வாங்கியிருக்கு. ஏற்கனவே இருந்தது மொத்தம் சப்பு விலைக்கு விற்றிருக்கு. மடையன்னு சொல்லும். இப்ப தோல்ல வச்சுட்டு போறான் இல்லையா? அப்பதான் தெரியுது இழக்க புரிஞ்சுடுங்க. இழக்க வேண்டியதை இழந்து விட்டு, இழக்க வேண்டியதை இழந்து விட்டு இழக்க முடியாதை பிடித்திருக்கிறோம். You can lose anything. எதையும் இழக்கலாம், எதையும் இழக்கலாம். இந்த பொக்கிஷத்தை கண்டவன் எதையும் இழக்க தயாராவான். அவனை பரிகாசம் தடுத்து நிறுத்த முடியாது. அவனை அவமானமும் நிந்தையும் இப்பிரபஞ்சத்தின் எந்த பிரச்சனையும் இதுவரை வந்தவைகள் அல்ல, இனி வரப்போற புதிய ஆபத்துகளும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் அவன் கண்டுபிடித்தான். எதை கண்டுபிடித்தான் தெரியுமா? இழக்க முடியாத ஒன்றை கண்டுபிடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேதனைப்படுற நிலத்தில் பொக்கிஷம் இருக்கு. நீ முழங்கால் நீ ஜபிக்கிற கூடாரத்தில் நிலையான ஒன்று இருக்கிறது. அதற்காக நீ எதை இழந்தாலும் சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குள்ள வசனம் வாசிச்சீங்களா? யோவான் 12:25.
பாத்தீங்களா, ஜீவனை நம்மளால பாதுகாக்க முடியாது. ஆனா நித்திய ஜீவனுக்காக இந்த ஜீவனை என்ன செய்யலாம்? இழக்கலாம். யூ கேன் லூஸ் எனிதிங். எதையும் இழக்கலாம். எதற்காக? வரப்போகிற ஜீவனுக்காக. சரி, அப்போ பொக்கிஷம் என்றால் என்னங்கிறது கேளன்னு சொன்னேன் இல்லையா? எழுதுனீங்க இல்லையா குமாரா? எழுதுனியா குமாரா? சரி, முடிஞ்சிட்டேன்னா வந்து பார்த்துட்டு தான் போனேன்னு. இனி நம்ம பார்க்க போறது பொக்கிஷங்கள். அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிட்டு பொக்கிஷம்னா என்னன்னு புரிஞ்சிட்டு இல்லையா? புரிஞ்சிட்டு இல்லையா? இனி பார்க்க போறது பொக்கிஷங்கள். ஒரு 11 எண்ணத்தை நான் சொல்லுவேனே. 1 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9. எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறைகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. அந்த 9வது வசனத்துக்கு முதல் லைன் மட்டும் போதும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினேன். மேல உள்ள 2 வசனத்துல நீங்க பாத்தீங்க இல்லையா? போடுங்க அந்த 7வது வசனத்தை ஒரு தடவை கூட போடுங்க. லாபமாயிருந்த எல்லாம் ஒருவருக்காக விட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய லாபம் அவர். அடுத்தது, அவர் அடையலன்னா கூட பரவாயில்லை, அவரை அறியக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சில்லையா? அவரை நான் முழுமை அடையலைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு அவர் என்று அறிகிற பாக்கியம் கிடைச்சில்லையா? அந்த அறிவுக்காக நான் எல்லாம் விட்டேன்னு. எதுக்காக? கிறிஸ்துவ பற்றின ஜஸ்ட் அறிவுக்காக எல்லாம் விட்டேன். கடைசியில் 9வது வசனத்துல சொல்றான், அவரை ஆதாயமாக்குனே. இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல அவர்கள் தங்கள் மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக நெருப்பில் போட்டு எரித்து போட்டார்கள். அதன் தொகையை சொல்ல கேட்டேன். அது 50,000 வெள்ளிக்காசா இருந்தது. ஆக்ட்ஸ் சாப்டர் 19 and verse number 19. அப்போஸ்தலர் 19:19. நான் கேட்கிறேன், 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள பொருட்களை 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட ஒருவருக்காக எரித்து போடணும்னா தப்புதான். உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள பொருட்களை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசி விற்கப்பட்டவருக்காக எரிச்சு போடணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் புதையல். கவனிங்க, எல்லாரும் என் கூட வரீங்களா? வரீங்க இல்லையா? பேதுரு அவரை தெரியாது என்றான். அவரை தெரியாது என்றான். யூதாஸ் காசு தந்தா காட்டித்தாரேன் என்றான். யோவான் மார்பில் சாய்கிறேன் என்றான். பவுல் அவரை சுமக்கிறேன் என்றான். எப்படியாவது 93 ஆண்டு பழக்கங்கிறத காட்டிடுங்க, இடைக்கிடைக்கு ஒரு சோத்திரம் சொல்லாம. பேதுரு அவரை தெரியாது, ஐ டோன்ட் நோ. யூதாஸ் அவரை தெரியும், காட்டுதெல்லாம் கொஞ்சம் காசு செலவாகும். அன்னைக்குள்ள நம்பர் 1 ரியல் எஸ்டேட் புரோக்கர் யாருன்னு கேட்டா யாரு? யூதாஸ். ஜஸ்ட் காட்டி கொடுக்க எவ்வளவு 30 வெள்ளி காசு.
20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றணும் இல்லையா? 20 வெள்ளிக்காசோட மதிப்பு 12,80,000. 20 வெள்ளிக்காசோட மதிப்பு 12,80,000. 12,80,000 பாதி எடுங்க. அந்த பாதி அந்த 12,80,000 கூட கூட்டுங்க, அதான் 30 வெள்ளிக்காசு. 12,80,000 பாதி எவ்வளவு? 6,40,000. 12,80,000 6,40,000. சரி, ஒரு ஆவரேஜுக்கு 19 லட்சம் போடுமா? அவன் சரியான பிசினஸ் மேன். நீங்க என்ன நினைச்சீங்க? விலை குறைச்சு வச்சான்னா ஒரு ப்ராடக்ட காட்டி தரக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்குறான்னா அவன் சில்லி பிசினஸ் மேன். யூ திங்க் அவன் இவரை விட்டு செட்டில் ஆக நினைச்சாங்க. அவர் இவருக்கு பீஸை உருவிட்டு போனாரு. ஒரே ஒரு முறைதான் பிசினஸ் பண்ணுவேன் ஒரு ஓனர். அந்த ஒரு சேல்ஸ் முடிஞ்சா நான் அந்த பிசினஸ் பக்கமே போக மாட்டேன். ஒதுங்கி குடும்பமா ஊழியம் செய்து கர்த்தரை விட்டு கர்த்தருக்காக. அதனால முடிஞ்ச அளவு முக்கி எப்படி 30 பிடிக்கணும். 20 லட்சம் ரூபா பழச்சுக்கிறான் இல்லையா? ஒரு குடும்பம் செட்டில் ஆக போதும் இல்லையா? அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, ஐயோ போன ஒரு பீஸை பிடிக்கிட்டு போயிருக்கு. ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னாய், ஒருத்தன் காசு வந்தா காட்டித்தலான்னு சொன்னாய், ஒருத்தன் சொன்னா நீ அந்த கூட்டத்தில் வந்து பார்க்கணும், அவருக்கு மார்பில் கிடக்கிறது நான் தான். ஒருத்தன் சொல்றான், நான் கிறிஸ்துவை சுமக்கிறேன். கேட்கப்படாது, கேட்கறது தப்பு தான். இருந்தாலும் கேட்காம போன என் மனசு என்ன சும்மா விடாது. இதுல நாள்ல நீங்க எந்த வகை அப்படின்னு சும்மா கேட்டேன். சும்மா கேட்டதுக்கே முறைச்சு பார்த்தா உண்மையிலே தான் கேட்டேன். குமாரா, நீ 4வதா? உண்மையிலே 4வதா? கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தரணும்னு ஒரு கூட்டம் சொல்ல சும்பளா சொல்லுது, அவரை எனக்கு தெரியாது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, காணிக்க தந்தா சொல்லித்தரலாம், காணிக்க தந்தா சொல்லித்தரலாம். இன்னொரு கூட்டம் சொல்லுது, அங்கே உள்ள வரும்போ அவருக்கு மார்வல சாரி இருக்கிறது நான் தான். இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு காட்டித்தர முடியாது, உள்ளத்துல சுமக்கிறேன். அவர் உள்ள உட்காந்துட்டு சொல்லுவார், ரைட் டேக் லெஃப்ட் டேக் ரைட். எப்படி? 4வது வகையா விருப்பம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 4வது வகைகள் அல்லேலூயா சொல்லுங்கன்னு நான் சொல்லாதது என்ன? எதுக்கு உங்களை கொண்டு போய் சொல்ல வைக்கணும்? நமக்கு விருப்பம். என்ன விருப்பம்? 4வது கூட்டத்தில் சேர விருப்பம். புதையலாக்குன்னு புதையல். இவரை நம்பி நீ எதையும் விட்டுட்டு வா. இவர் உன்னை சுமப்பார். எதுவரை சுமப்பார் தெரியுமா? நித்திய காலமாய் உன்னை சுமப்பார். இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் எது? கிறிஸ்து. அந்த வகையில நீங்கள் எல்லாம் முதலாளிகள். நீங்கள் எல்லாம் முதலாளிகள். இனி அடுத்த ஆலயத்தின் வீட்டு போகும்போது PWD லேண்ட் மாதிரி நடந்து போகப்படாது. நல்லா அந்தசா நடக்கணும். நல்லா அந்தசா நடக்கணும். ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உரிமைக்காரர் எனக்குள்ள. வான அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இப்ப அவர் தற்காலமா தங்கி இருக்கிறது எனக்குள்ள. கிறிஸ்து புதையல். இந்த உலகத்தில் உள்ள எதையும் அவருக்கு ஒப்புமைப்படுத்த முடியாது. அவரோடு ஒப்புமைப்படுத்தல, பக்கத்திலோடு முடிச்சு போட கூட முடியாது. எப்படி நீங்க காரும் பங்களாவும் வீடும் அவரை கிடைச்சா கிடைக்கும்னு சொல்லலாம்? எப்படி எப்படி உங்களுக்கு சொல்ல தோன்றுது? ஒருத்தன் எல்லாம் விட்டுட்டு அவரை பிடிக்கிறான், நம்ம அவரை பிடிச்சிட்டு எல்லாம் பிடிக்கிறோம். அவர் என்ன உங்களுக்கு தூண்டில போடுற இறையோ? என்ன முறப்பு? சின்ன இறைய போட்டு தானே பெரிய மீனை பிடிக்கணும்.
சரி விட்டு தள்ளும். நீங்க முறைச்சா நான் பின்ன அந்த பாயிண்டே எடுக்க மாட்டேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அவ்வளவுதான், விட்டாச்சு. 1வது புதையல் இது இயேசு. நல்லா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, பக்கத்துல இருக்க ஆளு கேட்காத மாதிரி சொல்லுங்க. I am the most richest person in the world. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் நான் தான். ஏன்னா சகல சம்பன்னர் எனக்குள்ள. ரெண்டாவது புதையல், 1வது புதையல் சொன்னேன் இல்லையா, 2வது புதையல் 1 பேதுரு 1:7. 1 Peter chapter 1 and verse number 7. பார்த்தீங்களா, 1வது புதையல் கிறிஸ்து, 2வது புதையல் கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற விசுவாசம். கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற விசுவாசம். நான் ஏற்கனவே ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மரணத்துல கூட வருவது எதுவோ அதுதான் புதையல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்பும்போ அவங்க கூட போகுது விசுவாசம். ஏன்னா விசுவாசம் ஒரு புதையல். அழிந்து போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சிம்பிள் டெஃபினிஷன் பாருங்க. என்ன பயங்கர ஆவியானவர் இல்லையா? ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். வாட் இஸ் கோல்டு? அழிந்து போகிற ஒன்று, அவ்வளவுதான். என்னெல்லாம் சொல்லி இருக்கலாம்? பிரகாசம் உள்ள ஒன்றுன்னு சொல்லி இருக்கலாம், மதிப்புள்ள ஒன்றுன்னு சொல்லி இருக்கலாம், எல்லாரையும் கவர்கிற ஒன்றுன்னு சொல்லி இருக்கலாம். a most simple definition, perishable gold, imperishable faith. ஐயோ, யார்கிட்ட சொல்லலையா? அழிந்து போகிற பொன், அழியாத விசுவாசம். அப்படி சொல்லும் என்னெல்லாம் கூட போட்டிருக்குன்னு பாருங்க. அதை பார்க்கலும் விலையேறப்பெற்ற இல்ல, அதிக விலையேறப்பெற்ற. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவ்வுலகத்தில் தரித்திரரும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களும். இவ்வுலகத்தில் தரித்திரர், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். 2வது புதையலாக்கும் விசுவாசம் என்ன? எதை விட்டாலும் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லணும்னா அவரையும் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காகவும் எதையும் விடலாம். 3 யோபு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Job chapter 3 and verse 20. அங்க ஒரு புதையல் இருக்கு, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். Death is a treasure. மரணம் ஒரு புதையல். ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க புரிஞ்சுக்கிடணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு மரணம் மிகப்பெரிய சத்துரு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் மிகப்பெரிய புதையல். அதனால இந்த அறிவு கிடைச்ச பீலையாம் சொல்றோம், நீதிமான் மரிப்பது போல். என்னாகமம் 23:10 வாசிங்க. பாத்தீங்களா? பீலையாம் விரும்புறான். எப்படி விரும்புறான்? நான் நீதிமான் சாகிறது போல சாகணும், அவன் முடிவு போல என் முடிவு இருக்கணும். ஏன்னா இவனுக்கு புரிஞ்சிட்டு அவனுக்கு மரணம் ஒரு புதையல் இவனுக்கு புரிஞ்சிட்டு. வானத்தின் கீழ பூமிக்கு மேல மரணத்தை பயப்படாத ஒரு சமூகம் தான் உண்டு, அது நம்மளாகும்.
ரட்சிக்கப்படாத அவனுக்கு தெரிஞ்சு, கிருபை இல்லாத அவனுக்கு தெரிஞ்சு நீதிமான்களின் மரணம் பயங்கரம்னு அவன் சொல்றான். ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், இவங்க சாகிறது போல சாவ கிருபதாரு. அப்படின்னா நம்ம சாவு அவனுக்கு எக்ஸாம்பிள், அவனுக்கு எக்ஸாம்பிள். நம்ம சாவை அவன் சப்ஜெக்டா வச்சு படிக்கிறான். படிச்சுட்டு அவன் சொல்றான் ஐ வாண்ட் டு டை லைக் தம்முன்னு. அவனை சம்பவிக்கணும். அவன் தூரத்துல நின்று பார்த்ததுனால அவன் மட்டும் பக்கத்துல வந்து பார்த்தான்னா கர்த்தாவே இவங்க கூட உள்ள சாவகாசமே வேண்டாம் ஓடி இருப்பான். ஐயோ யார்கிட்ட சொல்லாங்க. அவன் எங்க நின்று பார்த்தான்? தூரத்துல நின்று பார்த்தான். தூரத்துல நின்று பார்த்தப்போ ஆவிகளை மட்டும் நான் தெரியுது, வெடிமருந்து ஒண்ணும் கண்ணுல காணல. அவன் மட்டும் ஒரு வாரம் பாளையத்துல தங்கி இருந்தா அவன் நினைப்பா ஐயோ குரோஷிமா நாகசாகியை விட பயங்கரமா இல்லையோ இருக்கணும். புரியலையோ? நீதிமான் மரிப்பது போல தான் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத புதையலாக்கும் நீதிமானின் மரணம். தென்னாப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் சாக போறாரு. சாகிற நேரத்தில் ஒரு நர்ஸ் அவரை அட்டென்ட் பண்ணிட்டு நிற்கு. அந்த நர்ஸ்கிட்ட அவர் கேட்கிறாரு, எனக்கு சாகிறதுக்கு முன்ன ஒரு கிளாஸ் காஃபி வேணும்னு. என்ன காஃபி வேணும்னு? எனக்கு பைபிள் காலையில கிளாஸ் எடுத்த ஒரு சார் எங்க வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு அவர் போனாரு. அவர் போய் 2-3 நாள் தாண்டி என் மக ஒரு நாள் காலையில் என்னட்ட பேசுற, காலையில டாடி சிறகுள்ள கொஞ்சம் பேரு அந்த சாரை தூக்கிட்டு போற மாதிரி கண்டேன்னு. சிறகுள்ள கொஞ்சம் பேரு அந்த சாரை தூக்கிட்டு போற மாதிரி கண்டேன்னு மக என்னட்ட சொல்றா. நான் விட்டுட்டேன், எனக்கு 10 மணிக்கு போன் வருது அவர் இறந்துட்டாருன்னு. வீட்டுக்காரரை பொறுத்தவரை அவர் செத்துட்டாரு. என் மகளை பொறுத்தவரை சரகடிக்கிற கொஞ்சம் பேர் வந்து அவர் சொல்றாரு எனக்கு ஒரு காஃபி வேணும். அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி அவருக்கு நர்ஸ் பண்ணுது. அந்த பெண்மணி அவருக்கு பிலீவர். உடனே அந்த பெண்மணி அவசரமா போய் பாஸ்டர் சாகிறதுக்கு முன்ன ஒரு காஃபி கேட்டாருன்னு சொல்லி காஃபி கொண்டு வருது. அவர் குடிக்கல, குடிக்காம கேட்கிறாரு ஏன் 3 காஃபி கொண்டு வரலன்னு. உடனே பாஸ்டர் அந்த பிள்ளை சொல்லுது, பாஸ்டர் நீங்க 1 குடிங்க, அடுத்து இன்னொன்னு கொண்டு வரேன், அதை குடிங்க, இன்னொன்னு கொண்டு வரேன். உடனே அவர் சொல்றாரு இல்ல 3 பேருக்குன்னு. பெண் பிள்ளை பாக்குது, வேற எங்கடா 2 பேரு. உடனே அவர் சொல்றாரு அதான் சுவருக்கு பக்கத்துல விளை போட்டு நிக்கிறீங்களான்னு சொன்னாரு. கண்ணை மூடினாரு. கால பிடிச்சு இழுக்கணும், கையை பிடிச்சு இழுக்கணும். கருப்பா தெரியுது, பேயா தெரியுது, ஒண்ணும் இல்ல. என்ன அந்தசா கொண்டு போக 2 பேரு பரலோகத்தை அனுப்பி விட்டுருக்குன்னு நான் ஏர்ல போறேன். அது புதையல். ரட்சிக்கப்பட்ட சகோதரா உனக்கு மரணம் புதையல். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே உனக்கு மரணம் புதையல். ஒன்ன போல மரிக்கும்படி துன்மார்க்கனே விரும்புறான். மரணம் என்ன புதையல். சரி, எத்தனை சொன்னேன்? 3 இல்லையா? 4. 119 சங்கீதம் 72வது வசனம். வேதமே எனக்கு நலம். என்ன பயங்கரம் இல்ல? அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கணும். பாஸ்டர் அந்த கணக்கு கூட ஒண்ணு சொல்லுங்க. என்ன கூட்டி பாப்பீங்களா? 1000 × 1000 1000 தடவை போடுங்க. அப்பதானே கரெக்ட் ஆகும் இல்லையா?
அநேகம் ஆயிரம். அப்போ 1000 into 1000 1000 டைம். கால்குலேட்டர் வெளியே சாடுதா? கால்குலேட்டர்ல நிக்காது, வெளியே போயிடும். அநேகமாயிரம் தப்புதான். இத கையில எடுக்கிறது ஒரு பாக்கியம். உலகத்துல எந்த புஸ்தகத்துக்காகவும் இதுக்காக செத்தது போல செத்ததில்ல, இதுக்காக வேட்டையாடப்பட்டது போல வேட்டையாடப்பட்டதில்ல. உலகத்தின் எல்லா அரசாங்கமும் பயப்படுறது இதாகும். ஏன் ரட்சிக்கப்பட்டவனை கொல்லணும், ஏன் ரட்சிக்கப்பட்டவன் கொல்லணும்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டவன் கையில இருக்கிற புஸ்தகத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியல, அதனால பட்டவனை கொல்லணும். இதுல இருக்கிறத ஜெயிக்க முடியும்னா நம்மளை கொண்டிருக்க தேவையில்லை, இது தோற்று விட்டதுன்னு சொன்னா போதும். ஒருத்தன் கொல்லப்படும்போது யாரெல்லாம் சாகுறாங்கன்னு என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா? ஆபிரகாம் கொல்லப்பட்டா செத்தது ஆபிரகாம் அல்ல, ஒரு ராஜ்யம், ஒரு ராஜ்யம். அப்போ ஒருத்தன் கொல்லப்படும்போ கவனிங்க, ஒருத்தன் கொல்லப்படும்போ ஒரு மனைவியோட புருஷன் சாகுறான், ஒருத்தன் கொல்லப்படும்போ ஒரு பிள்ளையோட அப்பன் சாகுறான், ஒருத்தன் கொல்லப்படும்போ சமூகத்தில் ஒரு நல்லவன் சாகுறான், ஒருத்தன் கொல்லப்படும்போ ஒரு தேசத்தின் எதிர்காலம் சாகுது. நாம் வேற யாரையும் எய்ம் பண்ணி சொன்னதல்ல, நான் சார்லி கிர்க்கை எய்ம் பண்ணி சொன்னதாக்கும். கொல்லப்பட்டது ஒருத்தன் அல்ல, கொல்லப்பட்டது ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலமாக்கும். நீ தைரியம் உள்ள ஆணா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும்? அவனுக்கு பக்கத்துல போய் நின்னு உனக்கு கொள்கையை சொல்லி அவனை ஜெயிச்சிருக்கணும். உனக்கு கொள்கையை வச்சு மோத முடியல, அதனால நீ கொல்லுகிறாய். நீ கொன்றது ஒரு மனுஷனை அல்ல, ஒரு ராஜ்யத்தின் அச்சுத்தண்டை நீ முறித்து விட்டாய். டிபேட்ல கொலை நடக்கும், டிபேட்ல தர்க்கம் பண்ண வருவனும், தர்க்கம் பண்ண வந்து நம்மளை தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியல என்ன பண்ணணும் தெரியுமா? போட்டு தள்ளுவனும். கொள்கை ரீதியால எதிர்க்கணும் நம்மளுக்கு தெரியல. கொள்கை ரீதியால எதிர்க்க முடியாததுனால கொள்கையை கொண்டு வரவனே. அந்த வகையில 16 கோடி பேர் இதற்காக செத்து போயிருக்கிறார்கள். 16 கோடி மடையர்கள் அல்ல, 16 கோடி இரத்த சாட்சிகள். அநேகமாயிரம் பொன் வெள்ளிய பார்க்கலும் நீர் விளம்பன. ஏன் கை தட்டணும்? உமது வேதமே எனக்கு நலம். இத கையில வச்சிருப்பது பாக்கியம், இத திறப்பது பாக்கியம், இத பேசுவது பாக்கியம், இதற்காக வாழுவது பாக்கியம், இத வாசித்து புரிந்து கொள்வது, கண்ணை மூடி கையை தட்டி இது மொத்தம் சொக்க தங்கம். கபா கபா ரியாக்கத்தாரா ரேந்தல் கனாதனா. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னா அன்னைக்கு தேவையான வசனத்தை அன்னைக்கு தாரும். ஒரு வாலிப சகோதரன் பாவம் என்கிட்ட வந்து சொன்னா, பாஸ்டர் நான் செய்கிற பாவத்தை எல்லாம் பேப்பர் எழுதி வச்சு பார்த்தேன். அந்த பேப்பரை அப்படியே கொண்டு பலிபீடத்தில் வச்சுட்டு கையை வச்சு தீர்மானம் எடுத்து பார்த்தேன். நான் இனி பண்ண ஒன்றும் இல்லை, எனக்கு பாவத்தை ஜெயிக்க வழி சொல்லுங்க. அவன் நல்லவன், அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் சொன்னேன், தங்கம் பாவத்தை முழுமையா ஜெயிக்கணும்னா 3 வழி இருக்கு. சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுங்க. நான் சொன்னேன், நம்பர் 1 நீ சாவணும். பாவத்தை ஜெயிக்க எளிய வழி என்ன? சாகணும். ஏன்னா செத்தவன் பாவத்துக்கு. இப்போ வீரப்பனை மேல 286 கேஸ் உண்டு. 286 கேஸும் வாதாடி வீரப்பனுக்கு தண்டனை வந்திருந்தா கிட்டத்தட்ட 250 ஆண்டு ஜெயில இருக்க வேண்டி வரும்னு வைங்க. இன்னைக்கு ஏதாவது கோர்ட்ல வீரப்பனை கேஸ் நடக்குதா?
இல்ல வீரப்பன் செத்தா எல்லா ஃபைலும் க்ளோஸ். 286 ஃபைலும் மரணத்தோட க்ளோஸ் ஆகும்னா நீ சாகணும். நான் வாலிபன் இல்லையா பாஸ்டர், நான் எப்படி சாவகு? நீ தண்ணிக்குள்ள இறங்கி சாவணும். நீ தண்ணிக்குள்ள இறங்கும்போ உண்மையில நடப்பது 2 மரணம். இயேசுவின் சிலுவை மரணம், அவரோடு கூட ஓ மரணம். மரித்தவன் பாவத்தை எப்படி உன் மேல பாவம் அதிகாரம் செலுத்த முடியும்? பாவத்தின் ஆளுகை உன் மேல முடிந்தது. நீ செத்துட்ட. நீ செத்ததோட பழைய ஃபைல் க்ளோஸ். ஏன் கை தட்டுங்க. பழைய இச்சை க்ளோஸ், பழைய பொறாம க்ளோஸ், பழைய விபச்சாரத்தின் ஆவி க்ளோஸ், பழைய தற்கொலை எண்ணம் க்ளோஸ், பழைய பாவம் க்ளோஸ். கை தட்டி பழைய வைராக்கிய க்ளோஸ், பழைய மதுபானம் க்ளோஸ் க்ளோஸ். நான் செத்தேன், என்னோடு கூட அவைகள் செத்து விட்டது. எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காருல்ல. ஞானஸ்நானத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ராபர்ட் ரொனால்டு டைடு. ராபர்ட் ரொனால்டு டைடு. ஒரு ஃபுல் காஸ்பல் சபையில் நான் பிரசங்கம் பண்ண போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அதில் உள்ள வட்டப்போதகர் சொல்றாரு, இப்பொழுது பாஸ்டர் டொனால்டு ஆபிரகாம் வந்து பிரசங்கம் பண்ணுவார். அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? எனக்கு முன்ன வேற யாராவது 10 நிமிஷம் பேசுவாங்களா இருக்கும். நானும் பார்க்கிறேன், யார்டா அந்த டொனால்டு ஆபிரகாம்? யூ ரிமெம்பர்? நான் எழும்பவே இல்லை. ஏன்னா அந்த பேருக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்படின்போ அவர் எடுத்து என்ன பார்த்து சொல்றாரு, வாங்க பேசுங்க. நான் சொன்னேன் மற்றவருக்கு 10 மினிட். புரியலையா? நான் செத்தேன். நான் என் பேர்ல இப்ப பழைய கேஸ் ஒண்ணும் இல்ல. என் கேஸ் கோர்ட்ல இல்ல. ஃபைல் மொத்தம் க்ளோஸ் ஆக்கியாச்சு. இயேசு செத்தப்ப நானும் செத்துருக்கு. இப்ப ஆபிரகாம் செத்தா ஈசாக்கு கண்டிப்பா செத்தாகணும். ஆபிரகாம் செத்த பிறகு ஈசாக்கு பிறக்க முடியுமா? முடியாது. ஆபிரகாம் செத்தா யாக்கோபு கண்டிப்பா செத்தாகணும். எனக்கு வசனம் எல்லாம் நின்று வியாக்கியானம் பண்ண ஆசையா இருக்குன்னு. ஆபிரகாம் அந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதை காணிக்க கொடுத்தார் இல்லையா? அதுக்கு பவுல் பாவியின் வெளிப்பாட சொல்றாரு, லேவி அறையில இருந்துட்டு காணிக்க கொடுத்தான்னு. அப்படின்னா ஆபிரகாம் பிறந்து இனி ஈசாக்கு பிறக்கணும் இல்லையா? அப்புறம் யாக்கோபு பிறக்கணும் இல்லையா? அப்புறம் தானே லேவி பிறப்பான். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறோம் இல்லையா? அது 4 தலைமுறையை பாதிக்குது. சரி ஆவாதையா? எத்தனை? அடுத்து ஆபிரகாம் ஆராதிச்சான் இல்லையா? அறையில் இருக்கிறான். அந்த வார்த்தையை பாருங்க, அறை. அதெல்லாம் உட்கார்ந்து தியானிக்கணும். அறை. அன்னைக்குள்ள உங்களுக்கு டிஎன்ஏ சொல்ல தெரியாது. டிஎன்ஏ சொல்ல தெரியாது. அவன் சொல்றான், ஆபிரகாம் தொழுது கொள்ளுகையில் எதிர்காலத்தில் ஆசாரியனாக வேண்டிய லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்து தொழுது கொண்டான். அப்ப ஆராதனை 4 தலைமுறையை பாதிக்குது. நீ கொடுப்பதும் நீ ஆராதிப்பதும் கை தட்டணும். நீ கை தட்டணும். நீ ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கை தட்டுவதும், நீ பாடுவதும், நீ துதிப்பது, கை தட்டுங்க. நீ ஆராதிப்பதும் 4 தலைமுறையை பிடிக்குது. 4 தலைமுறையை பிடிக்குது. அன்னைக்கு லேவி பூமியில இல்ல. ஈசாக்கே பிறக்கல்ல. ஈசாக்கு பேரே வெளியே வரல. ஆனா பைபிள் சொல்லுது, ஆபிரகாமின் அறையில் இருந்து லேவி கர்த்தருக்கு தசோபாகம் கொடுத்தான். ஆபிரகாமின் அறையில் இருந்து லேவி கர்த்தரை தொழுது கொண்டா. நீ பாடுற பாட்டு 4 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நீ ஆராதிக்கிற ஆராதனை 4 தலை. கை தட்டுங்க. நீ பிடிக்குது. என் கண்ணை மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. 4 தலைமுறை கையை தட்டுங்க. 4 generation. 4 generation.
ஆண்டவரே, நான் இல்லையா பாட்டு பாடுனேன், அப்ப ஈசாக்கு பிறக்கலையோ? நீ பாடும்போது ஈசாக்கு கூட அறையில இருந்து பாடினான். ஆண்டவரே, நான் இல்லையோ கொடுத்தேன் பஞ்சத்துல, ஈசாக்கு கொடுக்கலையோ? நீ கொடுக்கும்போது ஈசாக்கு அறையில இருந்து கொடுத்தான். அப்படின்னா 4 தலைமுறை எப்படி இருக்கணுங்கிறத நீங்க ஆராதிக்கிறதுலையும் கொடுக்கிறதுலையும் தீர்மானம் பண்ண முடியும். அப்படின்னா ஆராதிக்கிறதுல கஞ்சத்தனம் காட்டினால் பாதிப்பு எத்தனை தலைமுறை? கொடுக்கிறதுல கஞ்சத்தனம் காட்டினா பாதிப்பு எத்தனை தலைமுறை? ஆபிரகாம் ஈசாக்க பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஈசாட்ட அப்புறா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் ஈசாக்கு சொல்றா, டாடி நீ கையில ஒண்ணும் இல்லாதப்ப கொடுத்த இல்லையா? அப்ப நான் பார்த்துட்டே இருந்தேன். சந்ததி பூமியில வெளிப்படலன்னு நினைக்காதுங்க. சந்ததி அறையில சுமக்கிறீர்கள். யார்கிட்ட சொல்லகு? வாக்கு தத்தம் அறையில இருக்கு, கிட்னியில இருக்கு. யூட்ரஸ்ல பிள்ளை இல்லைன்னு நினைக்காதுங்க. பிள்ளை உள்ள இருக்கு, பிள்ளை அறையில இருக்கு, யூட்ரஸுக்கு வரல. அப்போ நீ துதிக்கிற துதி, நீ கொடுக்கிற காணிக்கை, உன் வாழ்க்கை, உன் பாட்டு, உன் கைதட்டு, உன் ஆராதனை, நீ வாசிக்கிற வேத வாசிப்பு எல்லாம் அறையில் இருக்கிற சந்ததியை பாதிக்குது. இன்னும் ஆழமா போய் எனக்கு ஆசை உண்டான நேரம் இல்லை. பார்த்தீங்களா, நான் இன்னும் 10 நிமிடத்துல 15 நிமிடத்துல 15 நிமிஷம் ஓகே, நான் கரெக்டாக இன்னும் 15 நிமிஷத்தில் முடிச்சு விடுவேன். அதில் எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இதில் ஞானஸ்நானம்னு சொன்ன உடனே எனக்கு வேணும் அப்பான்னு சொல்லணும். ஏன்னா இது பெரிய புதையல். இதில் மனம் திரும்புன்னு சொன்ன உடனே அது எனக்கு வேணும்னு சொல்லணும். ஏன்னா இது ஹெவனுக்கு டாக்குமெண்ட். உங்கள் பேரில் ஒதுக்க வேண்டியதெல்லாம் பரலோகத்தில் ஒதுக்கியாச்சு. ஒதுக்கிட்டு தான் கண்டிஷனே போட்டாரு. கண்டிஷனை போட்டுட்டு ஒதுக்கல, முதல்ல உனக்கு தேவையானது அங்க செப்பரேட் பண்ணிட்டாரு, இது உன் பங்குன்னு. அப்புறம் தான் கண்டிஷன். நீங்களா வந்து தேவ மனுஷன்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானஸ்நானம் வேணும். நீங்களா வந்து கேட்கணும், எனக்கு கர்த்தருடைய பந்தி வேணும். நாங்க உங்களை பார்த்து எடுக்கிறவர்கள் கை. நீங்களா அட்வான்ஸா வந்து கேட்கணும். விலையோர பெற்ற பைபிள்ல சொல்லி இருக்கிறது நான் கேட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் வேணும் பாஸ்டர். உங்க பேர்ல சொத்தங்க குறிச்சு போட்டாச்சு, ஆனா அதை சொந்தரிக்க கண்டிஷன். சொந்தரிக்க கண்டிஷன். அதுவும் கொதிச்ச நீர்ல ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லல இல்லையா? கொதித்த நீரில் சிறிதளவு ப்ளீச்சிங் பவுடரும் சிறிதளவு பேக்கிங் சோடா. சில ஆழ்வலையெல்லாம் பார்த்தா அப்படிதான் முக்கி இருக்கணும். ரொம்ப எளிய வழிதானே சொன்னாரு. எந்த ஊர்ல வாழ்ந்தியோ, எந்த ஊர்ல தப்பு பண்ணியோ, அந்த ஊர்ல தண்ணியில இறங்கி. எப்பவுமே கண்டிஷன் கடினமா இருந்தாதான் நல்லது. கண்டிஷன் கடினமாக தான் இருந்தால் தான் நல்லது. ஒரு பிடி சாம்பலை வாருங்க, சாம்பலை வாரிட்டு ஒரு பிடி சாம்பலை வாரிட்டு 10 ml சாம்பல் வச்சு ஒவ்வொரு கவரில் போடுங்க. போட்டுட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் நில்லுங்க. வெளியே போய் நின்றுட்டு சொல்லுங்க, எனக்கு முகப்பரு இருந்தது, அதனால நானா உட்கார்ந்து கண்டுபிடிச்ச முகப்பருவுக்குரிய மருந்து சாம்பல். ஒவ்வொரு கவர் 10 ரூபான்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், எவனும் வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான் தெரியுமா? 10 ரூபாயான்னு. ஒருபடி சாம்பலை வாரணும், 10 மில்லி வச்சு ஒரு கவரில் போடணும். எனக்கு முகப்பரு இருந்ததுனால நானா கஷ்டப்பட்டு உண்டாக்குனது. ஒரு கவர் வெறும் 10,000 ரூபான்னு சொல்லுங்க. 10 மினிட்ல மொத்த கவரும் வித்து தீரும். 10 ரூபான்னு சொன்னா அவர் உருட்டட்டுன்னு நினைப்பணும். அவரு உருட்டட்டுன்னு
10,000 ரூபான்னு சொன்னா ஒரு கெத்து, என்ன முறப்பு. லாஜிக்க பார்த்தீங்களா? கண்டிஷன் பயங்கரமா இருந்தா கீழ்ப்படியக்கு ரெடி. அங்க போ, 25 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி போ, விண்வெளியில போய் ஞானசாரம் இடம்னு சொன்னா ரெடி. இங்க பூமியில உள்ள நல்ல தண்ணியில போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல முங்குன்னு சொன்னா அது லேசா கிடைக்குது இல்லையா பாஸ்டர்? தப்புதான். அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கண்டிஷன் கொஞ்சம் டைட்டா வச்சிருக்க வேண்டியது. நெருப்பு ஸ்நானம் ஒன்னும் அல்ல, குறைஞ்சபட்சம் என்னன்னு வச்சிருக்க வேண்டியது, என்னன்னு வச்சிருக்க வேண்டியது தப்புதான். பிரசங்கியார்கள் தண்ணி குடிப்பணும், அதுல ஆச்சரியம் ஒண்ணும் படக்கில்லை. ஆனா பவுல் பிரசங்கம் பண்ணப்ப கேட்டுட்டு இருந்த ஆட்கள் குடிச்சிடும். ஒரு அரசனும் மனைவியும் பவுல் ஜெயில கிடக்கிறான்னு சொல்லி வந்து சொல்லிச்சினும் 10 நிமிஷம் எங்களுக்கு பிரசங்கம் கேட்கணும்னு. உடம்புக்கு தேவையான ஆகாரம் இல்லை, பலவும் இல்லை, கையிலையும் காலையும் சங்கிலியோட வந்து பிரசங்கம் பண்ணா கேட்டவன் சொல்றான் ஒரு பாட்டில் தண்ணி எடுன்னு வந்தான். அதனால நான் குடிக்கிறது தப்பொன்னும் இல்லை, உங்களை குடிக்க வைக்கல இல்லையா? ஐயோ ஐயோ, ஒரு அல்லையா சொல்லுங்க. எதுவரை வந்தோம்? 1 இயேசு, 2 விசுவாசம், 3 மரணம், 4 வேதம், 5 நான் இன்னொரு 2 எண்ணத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். 5 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை உங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷம் மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷம் அங்க சொல்லி இருக்கிற பொக்கிஷம் என்ன? பரிசுத்த ஆவி. Holy Spirit is the treasure. யார் பரிகாசம் பண்ணாலும் சத்தம் உயர்த்தணும், யார் பரிகாசம் பண்ணாலும் கை தட்டணும், யார் பரிகாசம் பண்ணாலும் ஆவியில நிரம்பணும். ஏன்னா உங்க உள்ள இருக்கிறது பொக்கிஷம். ஆனா பொக்கிஷத்தை மண்ணுல பதிஞ்சு வச்சிருக்கு. எதுல? மண்ணுல பதிஞ்சு வச்சிருக்கு. ஒரு ஆளு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தாரு. ஒரு இடத்துல நடந்து போனப்போ திடீர்னு அவர் நின்ன இடம் இடிஞ்சு விழுந்து, நின்ன இடம் இடிஞ்சு விழுந்து. கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் போனா கடல் ஆகும். இப்ப இவர் நின்ன இடம் இடிஞ்சு விழுந்துட்டு, நின்ன இடம் இடிஞ்சு விழுந்தா உள்ள போனது எங்க தெரியுமா? ஒரு குகைக்குள்ள. அந்த குகைக்குள்ள ஒரு மண்பானை. அந்த மண்பானை நிறைய பிள்ளைகள் களிமண் உருட்டி வச்சிருக்கு. அப்போ ஒரு தீர்மானம் பண்றாரு, இந்த குகையில ஆட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த குகையில வாழ்ந்த ஆட்கள் சின்ன பிள்ளையர் களிமண்ணை உருட்டி இருக்கு. அந்த களிமண் உருட்டினதை தாயும் தகப்பனும் ரசித்திருக்கிறார்கள். ரசித்ததுனால இதை எடுத்து மண்பாண்டத்துல வைத்து பாதுகாத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பானையோட தூக்கிட்டு கடலுக்கு கரையில வந்தாரு. கடலுக்கு கரையில வந்து அந்த கரையில உட்கார்ந்துட்டு கடலுக்குள்ள ஒரு பாறை, ஒவ்வொரு களிமண் உருண்டையை எடுத்து அந்த பாறையில எறிகிறாரு. ஒவ்வொரு களிமண் உருண்டையும் பாறையில விழுந்து தண்ணிக்குள்ள தெறிக்குது. ஒரு களிமண் உருண்டை எடுத்து பாறையில் எறிஞ்சாரா, ரிட்டர்ன் அடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அது சரியா பாறையில் சமுத்திரத்துக்கு விளக்கத்தக்க இடத்துல விழல, சென்ட்ரல்ல விழுந்ததுனால என்ன ஆயிட்டு, திருப்பி வந்து இவருக்கு முன்ன பிளந்து விழுந்து பார்த்தா களிமண் உருண்டைக்க உள்ள ஒரு முத்து. அது பிள்ளை விளையாடினதல்ல, அது பிள்ளை விளையாடினதல்ல, மிகப்பெரிய பொக்கிஷமானதுனால அதை
என்ன பண்ணி இருக்கணும்? யாரும் இப்படி உருட்டி வைக்க மாட்டோம்னு யோசிச்சிருக்கணும். முதல்ல ஒண்ணு எடுத்து என்ன பண்ணி பார்த்துருக்கணும்? அந்த ஒண்ணு மட்டும் ரிட்டர்ன் அடிக்கலன்னா நீ ஒரு தவறான எண்ணத்தோட வீட்டுக்கே போயிருப்ப. ஏதோ பிள்ளைகள் உருட்டி இருக்கு, அந்த தாய் தகப்பனும் அதை ரசிச்சிருக்கு, அப்படி ஒரு எண்ணத்தோட வீட்டுக்கு போயிருப்ப. ஒண்ணு கடைசியில இருந்த ஒண்ணு உடைச்சு முன்ன வந்து விழுந்ததுனால உனக்குள்ள எல்லா சிந்தனையும் உடைச்சிட்டு என்ன மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாக்க கண்டுபிடிச்ச எளிய வழி இது. மண்ணுதானே இல்லையா? மண்ணுதானே இல்லையா? மண்ணுதானே இல்லையா? மகத்துவம் உள்ள வல்லமைய ஏய் முடிஞ்ச நல்லா கை தட்டுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ 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 உங்க மண் சரீரத்துல கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. கவனிங்க கவனிங்க, இதை மையப்படுத்தி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உடைய உடைய மதிப்பு குறைதா கூடுதா? நான் ஒண்ணும் சொல்லல. நான் உடைய உடைய மதிப்பு கூடுதா குறைதா? கூடுது. ஏன்னா உடைய உடைய பொக்கிஷம் வெளியே தெரியுது. உடைய உடைய பொக்கிஷம் வெளியே தெரியுது. உன் உபத்திரவமோ, உன் வேதனையோ, உன் துன்பமோ, இந்த பூமியில உனக்கு வர எல்லா நெருக்கடியும் உடைய 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 ஏய் உடைய 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 சகோதரா உடைய 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 தயப்பட்டுக்கோ. களிமண்ணுக்குள் புதையல், களிமண்ணுக்குள் புதையல், களிமண்ணுக்குள் புதையல், களிமண்ணுக்குள் புதையல். உங்க சரீரமாக்கும் களிமண், உள்ள இருக்கிற பரிசுத்தாவியாக்கும் புதையல். ஏன் உங்களை நம்பி மண்ணுக்கு உள்ள மாணிக்கத்தை பொதிஞ்சு வச்சிருக்கு. விடாத விடாத, கையா தாட்டி. கூடிய சீக்கிரத்தில் இந்த சபைக்குள்ள எல்லாரும் அந்த புதையலை பெற்றுக்கிடணும். எல்லாருக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படணும். நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் மறிக்கல்ல, ஒடுக்கப்பட்டு மனம் முறியல்ல, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படல. ஏன்னா எங்க உள்ள இருக்கிறது வல்லமை. வல்லமை கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. உரசுது, அபிஷேகம் உரசுது உரசுது. கண்ணை மூடு, மின்சாரம் உரசுனா எடுத்து எரியும் இல்லையா? அது போல மகத்துவம் உள்ள வல்லமை உன் மண் சரீரத்தில் உரசுது. விடாத, கையை தட்டு, விடாத விடாத. 2 நிமிஷம் நீங்க யாரானாலும் பரவாயில்லை, அந்நிய பாஷை பேசுங்க. இருக்கிற இடத்துல உங்க எலும்புல அக்கினி, உங்க கை கால்ல அக்கினி, உங்க மேல அக்கினி விடப்படாது. கையா தட்டி பெற்றுக்கிடுங்க. எங்க இருந்தாலும் லைவ்ல அக்கினி அபிஷேகம் இறங்குது. ரகதன கதன அடக துரப கந்தரபா. ஒன்று பண்ணுவோமா? நமக்கு எல்லா புதையலும் சொல்லிட்டு முடிப்போமா? பேச வேண்டாம், சொல்லிட்டு முடிப்பேன். ஏன்னா எனக்கு இன்னும் இந்த டாபிக் எடுக்க முடியாது. ஏதோ எத்தனை சொன்னேன் கவனிங்க. 1 இயேசு, 2 விசுவாசம், 3 மரணம், 4 வேதம், 5 பரிசுத்தாவி. நீங்கள் கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் எழுதி தானே வச்சுருக்கிறீங்க, பின்ன ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னு? ஏன் தெரியுமா? நான் உண்மையை சொல்கிறேன். நான் பாயிண்ட் 11 எழுதி வச்சுருக்கா ஐயா, எழுதி வச்சுருக்கா 11 இருக்கு இல்லையா? நான் 11 எழுதி வச்சுருக்கு. நான் எல்லாத்தையும் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதனால் ஆவியானவர் காட்டுறதையாக்கு நான் எடுத்து பேசுறது. ஏன் ஆர்டரில் பேச மாட்டேன்? அதனாலயாக்கு நான் என்ன பேசுனேன்னு உங்கள்கிட்ட 5 சொன்னேன் இல்லையா? 5வது என்ன சொன்னேன்? 1 இயேசு, 2 விசுவாசம், 3
மரணம், 4 வேதம், 5 பரிசுத்தாவி. இனிப்புள்ள ஒன்று பேச மாட்டேனே. 5 சொன்னேன் இல்லையா? 6 ரட்சிப்பு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற such a great salvation. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. என்ன ரட்சிக்க என்னெல்லாம் பண்ணி இருக்கிறார்னு பாருங்க. 1 அவர் மரித்தார், 2 அடையாளங்களை செய்தார், 3 அற்புதங்களை காட்டினார், 4 பலத்த கிரியைகளை காண்பித்தார், 5 பரிசுத்தாவியை தந்தார், 6 அவரே சாட்சி கொடுத்தார். அதனால இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. சொந்த பிள்ளையினுடைய மரணம் என் ரட்சிப்புக்காக தேவைப்பட்டது, டிமாண்டதாகும். தயவு செஞ்சு நீங்க ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இணைக்க கூடாது கூடாது. ரட்சிப்போட வேற எதையும் இணைக்க கூடாது. ஏன்னா வேற எதுக்குமே டிமாண்ட் அவருடைய மரணம் அல்ல. ஆபிரகாம ஆசீர்வதிக்க இயேசுவின் மரணம் தேவையில்லை. ஈசாக்கு ஆசீர்வதிக்க குமாரன் மரிக்கணும்னு இல்லை. ஆனா என்ன ரட்சிக்க மட்டும் அந்த டிமாண்ட். சொந்த பிள்ளைய சாக கொடுத்து அடுத்தவன் பிள்ளைய காப்பாற்றின அது சின்னதுன்னு நான் சொல்லுவோம். செல்வம் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. எல்லாம் இருந்தும் ரட்சிக்கப்படாதவனை விட ஒண்ணும் இல்லாதிருந்தும் ரட்சிப்பை சுதந்திரித்தவன் பாக்கியவான். Having everything and having no salvation, you are a loser. Having nothing but having salvation, you are a gainer. அடுத்து 84ஆம் சங்கீதம் 10வது வசனம். இனி சொல்ல போறது 7 தானே இல்லையா? 84ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கலும். அப்படின்னா உலகத்துல வாழ்ற 3 வருஷமும் சர்ச்சில் வந்திருக்கிற ஒரு நாளும். நான் ஒண்ணும் சொல்லல. ஆகாமிய கூடாரங்கள்ல வாசம் பண்ணுகிற 3 ஆண்டு உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருந்த ஒரு நாள், 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ இந்த ஒரு நாள் பயங்கரம். அப்படின்னா தேவ பிரசன்னத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆராதிச்ச ஒரு நாள் என் 3 ஆண்டுகளை பாதிக்குது. இல்ல நான் இன்னி சொல்லவே மாட்டேன், விட்டாச்சு. எத்தனை சொன்னேன்? மொத்தம் 7 இல்லையா? 8ஓட விட்டுடுவேனே. ஐயோ 8 ஆத்துமா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து இந்த உலகம் மொத்தம் கையில இருக்கு. எதை கெடுத்துட்டான்? தன்னை கெடுத்துட்டான். அவன் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தான். அவன் மார்க்கெட்டிங் என்னாச்சு? தோற்றுட்டு. ஏன்னா அவன் தன்னை நஷ்டப்படுத்திட்டான். அதே நேரத்தில் உலகம் மொத்தம் நஷ்டப்பட்டாலும் ஒருத்தன் தன்னை ஆதாயப்படுத்தினால் ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. அதுக்கு இதை விட சின்ன ஒரு அல்லையிலையா சொல்லுங்க. கொஞ்சம் பேர் கம்மியா ஒரு அல்லையிலையா சொல்லுங்க.
எத்தனை சொன்னேன்? 9. நான் இதோட முடிச்சாச்சென்ன? 9 நித்திய ஜீவன். 2 தீமோத்தேயு 1:14. பார்த்தீங்களா? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள். அது எது? நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யத்தை உங்க உள்ள வச்சிருக்கிறாரு. அதை நீங்க பரிசுத்த ஆவியினாலே காத்தாலே போதும். நீங்க எதிர்காலத்தில் போக போறீங்க இல்லையா, பரலோகம். அந்த பரலோகத்துல ப்ளூ பிரிண்ட் இப்பவே உங்க உள்ள இருக்கு. அதான் இல்லையா, அந்த நற்பொருள் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். கடைசி நாள் இல்லையா, எழுந்து இன்னொரு 2 நிமிஷம் ஆராதிப்போமா? இந்த பாட்டு தெரியுமாயா? கானானின் கரை இதோ காண்கிறதே, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். தெரியுமாயா? தெரியாதா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால். நல்ல கண்ணை மூடி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல கை தட்டி. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா நல்ல கை பார்த்தால் போதும். நம்பிக்கையோடு அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு இளையான் பொன்னிலியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன்னிலியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பாடுங்க. ஒரு பரமான அபிஷேகம்.